ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். அபிராமி, மணி 11 ஆச்சு. டிஃபன் சாப்பிடாம யோசிச்சு நடந்துகிட்டே இருக்க. போய் சாப்பிடுமா. அப்பா, எனக்கு பசிக்கலப்பா. செண்பகத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ராத்திரி முழுக்க நினைச்சு எனக்கு தூக்கமே வரலப்பா. இங்க பாருமா, செண்பகத்துக்கு ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இருமா. அப்பா, நான் ஒன்னு செய்யட்டுமா? சொல்லுமா. செண்பகத்துக்கு எப்படி இருக்குன்னு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி கேக்கட்டா? மாப்பிள்ள 1000 வேலையில் இருப்பாரு. நீ ஃபோன் பண்ணின்னு வையே, இன்னும் டென்ஷன் ஆயிடுவாருமா. அப்பா, ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்கிறேன்ப்பா. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி, பண்ணுமா. மாப்பிள்ள போன் எடுக்கலையாமா? ரிங் போயிட்டே இருக்குப்பா, ஆனா எடுக்கல. அதுக்கு தான் சொன்னேன், மாப்பிள்ள ஏதாவது வேலையில இருப்பாருன்னு. கமலி, ஸ்னேகா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா, என்னம்மா? ஏண்டி, உனக்கு காது கேட்கலையா? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? இல்ல, போன் அடிக்குதுல்ல, உனக்கு காது கேட்கல? போ, யாருன்னு பாரு. யார் போனது? அண்ணன் போன்மா. சரி, யாருன்னு பாரு. அம்மா, அண்ணிமா. அண்ணியா? அவ எதுக்கு போன் பண்றா? தாய் வீட்டுல இருந்தாலும் புருஷன் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. சரி, கொண்ட, நான் பேசுறேன். ஹலோ, யாரு? அத்தை, நான் தான் அத்தை. நான் தான்னா யாரு? பேரு ஊரெல்லாம் இல்லையா? ஹலோ, எதுக்கு என் மகனுக்கு போன் பண்ண? புருஷன் ஞாபகம் வந்துருச்சோ? என்ன, ரொம்ப அவசியமா? அவசியம் இருந்தாதான் நான் ஃபோன் பண்ணணுமா அத்தை? அவசியம்தான், என்னன்னு கேக்குறேன். நான் ஸ்னேகாக்கு ஃபோன் பண்ணப்போ ஷென்பா எதையோ பார்த்து மயக்கமாயிட்டான்னு சொன்னா. அதான் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு தான் நான் ஃபோன் பண்ண அத்தை. என் பொண்ணு எப்படி இருந்தா உனக்கு என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன அத்தை, நான் யாரோங்கிற மாதிரி பேசுறீங்க? ஷென்பா என்னோட சொந்த நாத்தனாரு, என் வீட்டுக்காரோட தங்கச்சி. அவளுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கதானே அத்தை செய்வேன். அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இது என்னமோ தப்புங்கிற மாதிரி என்கிட்ட கோவமா பேசுறீங்க. இது நியாயமா அத்தை? தப்பு ஓ மேல இருக்கிறதுனால்தான் கோவப்படுறேன். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் நீதான். ஷென்பா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு நான் எந்த விதத்துல காரணம்னு சொல்றீங்க அத்தை? நீ எப்போ எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தியோ அப்பவே எங்க குடும்பத்துல கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே இங்க தப்பு தப்பாதான் நடந்துகிட்டு இருக்கு. அத சரி பண்றதுக்காக தான் என் வீட்டுக்காரரும் என் மகனும் உங்க அப்பா வீட்டுக்கு உன்னை அனுப்பி பொங்கல் வைக்க சொன்னாங்க. அது தெரியும் அத்தை. ஏய், அதுக்காக தானே போனேன். முதல்ல போய் பொங்கல் வச்சு நீ உங்க அப்பாவும் நல்லா சாப்பிடுங்க. அத்தை, உன் வீடு என் வீடுன்னு ஏன் அத்தை பிரிச்சு பேசுறீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீடு தான் அவளுக்கு சொந்த வீடு. நீங்க இப்படி என் மேல கோவப்பட்டு பேசுறதுல
எந்த அர்த்தமும் இல்ல, எந்த நியாயமும் இல்ல. முதல்ல தயவு செஞ்சு என் வீட்டுக்கார்கிட்ட போனை கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். என் மகனுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானோ அத ஏன் சார்புல சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால இனிமே அவனுக்கோ செண்பகத்துக்கோ இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் போன் பண்ற வேலை வச்சுக்காத. முதல்ல அங்க பொங்கல் வைக்கிற வேலையை பாருமா. என்ன அமைதியா இருக்க? வை போன. அம்மா சூப்பர்மா. அந்த அம்மாவை காய்ச்சுன்னு காய்ச்சிட்டீங்க. நீங்க போட்ட போடல இனிமே போனே பண்ண மாட்டாங்க. ஆமாமா, நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மாவுக்கு நல்லா ஒத்து ஊதுற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உங்க அம்மா தான் பேசுறாங்கன்னா நீ அப்படி பேச ஆரம்பிச்சிட்டியா? உங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி ஒரு இழிச்சவாய் புருஷன் கிடைச்சதுனால உங்க அம்மா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கும் என்ன மாதிரி புருஷன் கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா போன வேகத்துல அப்படியே திரும்பி வந்துடுவ. மா, என்ன காலங்காத்தால அவரை போட்டு காய்ச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இப்ப என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாங்க? உன் போனுக்கு அபிராமி போன் பண்ணிருக்கா. இந்த அம்மா போனை எடுத்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அபிராமி மனசை நோகடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லடா, உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அபிராமினாலே உனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. எனக்கு அவ்வளவு பிடிக்காதா? மா, எதுக்கு முதல்ல நீ என் போன்ல கை வச்ச? என்னடா தப்பு? கை வச்சா என்ன தப்பா? மா, அபிராமிய உனக்கு பிடிக்கலனாலும் அவ எனக்கு போனை பண்ணி உன்னை பத்தி நல்லா விசாரிப்பா. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா எல்லாம் என்ன கேப்பா. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம இருக்க. இங்க பாரு, நீ அவகிட்ட போய் என்ன பத்தி என்ன சொன்னாலும் அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எனக்குன்னா அவ உசுரு, புரியுதா? இனிமே நீ போன்ல கை வச்ச அவ்வளவுதான், சொல்லி வைங்க. மட ஜென்மம் திருந்தாது. போடா, இவருக்கு வேற வேலையே இல்ல. அப்பா, நான் செஞ்சது ரொம்ப தப்புப்பா. உண்மையில எந்த தப்பு இல்லம்மா. அவங்க உங்ககிட்ட போன்ல பேசுனாங்கல்ல, அதாம்மா தப்பு. இல்லப்பா, நான் உங்க பேச்ச மீறி ஃபோன் பண்ணது தப்புதான்ப்பா. உன் மாமியார் வீட்டுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அந்த வீட்டு மருமகங்கிற முறையில நீ போன் பண்ணி கேட்கதாமா செய்வ. ஆனா அது அத்தைக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. செண்பகம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி சுமத்துறாங்கப்பா. என்னம்மா கொடுமையா இருக்கு. இன்னைக்கு நேத்தாமா 10 வருஷமா உன் மேல பழி போடுறதாமா அவங்களுக்கு வேலையே. அந்த பொண்ணு எதையோ பார்த்து பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டதுக்கு நீ எந்த விதத்துலமா காரணமா இருப்ப? அப்பா, என்னோட கெட்ட நேரம்தான் அந்த வீட்டை சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு என் மாமியார் சொல்றாங்கப்பா. அம்மா, அதுக்கு நீ இப்படி பதில் சொல்லியிருக்கணும். ஏன் நேரம் நல்லா தான் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கிற ஜாதத்தை கொண்டு போய் பாருங்க, அப்ப தெரியும் நீ சொல்லியிருக்கணும். என்ன அவங்களுக்கு பிடிக்காதுப்பா, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. அதுக்காக நானும் அப்படி பேச முடியுமா? நான் எப்பவுமே அந்த வீட்டை நான் புகுந்த வீடா நினைச்சதில்ல. அது என் சொந்த வீடாதான் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. அத்தை மேல கோவத்தை காட்டணும்ன்றதுக்காக என் குடும்பத்து ஆளுங்களை நானே பழிச்சு பேசி அவங்கள அவமரியாதை பண்ண முடியுமாப்பா? உன் நல்ல மனசு உன் மாமியாருக்கு புரிய மாட்டேங்குதேம்மா. வார்த்தையில விஷத்தை தடவிட்டு உங்ககிட்ட எப்பவுமே இப்படி பேசுறாங்களே.
கெட்டது நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லப்பா. இனிமே நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. என் வீட்டுக்கார் என் மேல உயிரே வச்சிருக்காரு. அது எனக்கு நல்லா தெரியும்பா. அவர் எப்பவுமே என்னை வெறுக்க மாட்டாருப்பா. நான் அவருக்கு கால் பண்ணப்போ அவர் ஏதாவது வேற வேலையா இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல அத்தை அவரோட போனை எடுத்து என் மேல இருக்க வெறுப்பெல்லாம் கொட்டி தீத்துட்டாங்க. அவங்க எவ்வளவோ என்ன மன கஷ்டப்படுத்திருக்காங்கப்பா. அதெல்லாம் தாங்கிக்க முடிஞ்ச என் மனசு இனிமே என் வீட்டுக்காரர் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இங்க பாருமா, மாப்பிள்ளை கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லம்மா. உன்னோட அருமை ஒரு காலத்துல அவங்களுக்கு தெரிய வருமா. அம்மா, நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிருமா. வேண்டாம்ப்பா. இப்ப இருக்க மனநிலையில நான் அவருக்கு இந்த விஷயத்த சொன்னா அழுதுருவாருப்பா. அம்மா நம்ம பொண்டாட்டி எப்படி பேசிட்டாலேன்னு அத்தை மேல ரொம்ப கோவப்படுவாருப்பா. அதனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும்பா. வேண்டாம். அம்மா அபிராமி, நீ நல்ல மக மட்டும் இல்லம்மா, நல்ல மருமகளும் கூட. கமலி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா ஏதாவது வேலை செய்ய தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப எனக்கு எந்த வேலை செய்யவும் மூடு இல்ல. என் மைண்ட் ஃபுல்லா நேத்து நீ சொன்ன விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி அப்படி நான் என்ன சொன்னேன்? அவளோட அக்கா சாவித்ரி நம்ம அண்ணி உருவத்துல இருக்காங்கன்னு சொன்னல, அத நினைச்சு எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல தெரியுமா. அந்த விஷயத்த அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன், அது அதோட முடிஞ்சு போச்சு. அத நினைச்சு நீயே தூங்காம இருந்த. எப்படி தூக்கம் வரும் ஸ்னேகா? நீ சொன்ன விஷயம் சாதாரண விஷயமா? அந்த விஷயத்த நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட நான் சொல்ல போறேன். ஏய் கமலி, இத பத்தி நம்ம வீட்டு ஆளுங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா? நீயும் சரின்னு தானே சொன்ன? சொன்னேன். ஆனா இப்போ மறைக்கிறது தப்புன்னு தோணுது. அந்த பொம்பளைய பத்தி நம்ம வீட்ல சொன்னாதான் நம்ம அண்ணி ரூபத்துல பேயா இருக்கிறவ இவதான் தெரிஞ்சா கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க. சொல்லாம மறைச்சோம்னா இதுவே நாளைக்கு பெரிய ஆபத்தா முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே இந்த பேயால நம்ம வீட்ல 1000 பிரச்சனை இருக்கு. எல்லாரும் எந்த அளவுக்கு நிம்மதி இழந்து போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப இந்த விஷயத்தையும் சொன்னோம்னா அவங்களால அது தாங்கிக்கவே முடியாது. அந்த சாவித்திரி யாரு, அவ ஏன் அண்ணி உருவத்துல தெரிஞ்சான்னு நானே கண்டுபிடிக்க போறேன். நீ தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? எனக்கே எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? நம்ம அண்ணி மாதிரியே ஒரு பேய் இருக்குன்னு செண்பகக்கா முதல்ல பாத்திருக்காங்க. அப்புறமா அண்ணனும் அப்பாவும் பாத்திருக்காங்க. ஆனா அந்த சாவித்ரி அண்ணி உருவத்துல தெரியறா அப்படின்னு நீ பாத்திருக்க. அண்ணி உருவத்துல சாவித்ரி பேயின்னு நீ மிரர்ல பார்த்ததா என்கிட்ட சொன்ன. அப்படின்னா நம்ம அண்ணிக்கும் அந்த சாவித்ரி பேய்க்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த லிங்க தான் நான் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை யார்கிட்டயும் சொல்லாத. ஏய், என்னடி யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுடி. என்ன விஷயம்னு கேக்குறேன்ல.
ஏய் ஸ்னேகா, உன்னதான் கேக்குறேன். என்ன சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? அது எங்களுக்குள்ள ஒரு விஷயமா? அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய மத்தவங்க கிட்ட சொல்றது தான் தப்பு. ஆனா பெத்த தாய் கிட்ட சொல்றது தப்பு இல்லம்மா. புரிஞ்சுதா? சொல்லு, என்ன விஷயம்? அது வந்துமா, அண்ணி உருவத்துல ஒரு பேய். ஏய் கமலி, சொல்லாத. எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். ஏய், நான் உன்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? அபிராமி உருவத்துல பேய் இருக்குன்னு அவ சொல்ல வரா, அத நீ முந்திக்கிட்டு சொல்ற. என்ன போட்டனா? கமலி, அம்மா சின்ன விஷயத்தையே ரொம்ப பெருசா பேசுவாங்க. நாம இது சொல்லக்கூடாது. நேரம் வரும்போது அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத. என்னடி என்கிட்ட மறைக்கிறீங்க? சொல்லு நீயாவது, என்ன விஷயம்? ஏய் கமலி, ஏய் உன்னதான். ஐயோ, ஆளுக்கு ஆளுக்கு இப்படி எதையும் மறைக்கிறாளுங்களே. ஐயோ, என்ன பிள்ளைங்களோ. என்னம்மா சொல்ற? சாவித்திரிக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ஸ்னேகா தான் சொன்னா. என்னம்மா நீ, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லம்மா. நம்ம சாவித்திரிக்காவது பேய் பிடிச்சிருக்காது. ஸ்னேகா ஆரம்பத்துல சொன்னப்போ நானுமே நம்பலப்பா. நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் நம்பினேப்பா. ஏம்மா, நம்ம சாவித்திரிக்கு பேய் பிடிச்சிருக்கிறது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அப்பா, அந்த ஸ்னேகா வண்டியில வந்துட்டு இருந்தப்ப நம்ம சாவித்திரி அக்கா ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்துல தான் ஸ்னேகாவும் வண்டியில போயிட்டு இருந்திருக்கா. அப்ப அக்கா வந்து ஸ்னேகா கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கா. அவ நானும் அந்த வழியா தான் போறேன்னு லிஃப்ட் கொடுத்திருக்கா. திடீர்னு அவ வண்டி நின்னு போச்சு. முதல்ல அந்த மிரர்ல ஸ்னேகா பாத்திருக்கா. மிரர்ல முதல்ல நம்ம அக்கா உருவம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிரர்ல பேய் உருவம் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவளோட அண்ணி பேயா இருந்திருக்கா. அந்த சமயத்துல அவ அத பார்த்ததும் ஸ்னேகா பயந்து ஓடி போயிட்டா. அதனாலதான் சொல்றேன், அக்கா சாவித்திரி மேல பேய் இருக்கு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது உன் ஃப்ரெண்டு, அதான் அந்த பொண்ணு ஸ்னேகா, நிறைய பேய் படம் பாப்பா போல் இருக்கு. இல்லைன்னா நிறைய பேய் கதைகள் படிப்பா போல் இருக்கு. அந்த கற்பனையில தான் அவ அன்னைக்கும் நம்ம சாவித்திரிக்கும் முடிச்சு போட்டு அவ புதுசா உனக்கு ஒரு பேய் கதை சொல்லியிருக்கா. அதை நீயும் உண்மைன்னு நம்பி என்கிட்ட வந்து சாவித்திரி மேல பேய் இருக்குன்னு சொல்ற. அவ ஆணித்தரமா சொல்றப்பா. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுறாப்பா. ஒரு கதையை நீ உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா அதை அப்படியே நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்ப. ஏமா, அந்த பொண்ணு தான் ஏதோ சொல்றான்னா அதை போய் நம்பிக்கிட்டு வந்திருக்கிய. ஏமா, அவ கதை விடுறாம்மா. அப்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ஸ்னேகா சொல்றதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுதுப்பா. அவளோட நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கு. குறிப்பா அம்மாவோட திதிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. கல்யாணத்தை பத்தி பேசினாலே அவ உக்கிரமா மாறிடுறா. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ அவ கன்னத்துல மாறி மாறி அடிச்சா. கல்யாணத்தை பத்தி பேசினதுனால தானே அவ டென்ஷன் ஆனா. கல்யாணத்து மேல அவளுக்கு ஏதோ வெறுப்பு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இயல்பா வரக்கூடிய கல்யாண ஆசை இது வரைக்கும் நம்ம சாவித்திரிக்கு வரவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. திரும்ப திரும்ப அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு நீ சொல்லாதம்மா. நீ சொல்ற விஷயம் சாவித்திரிக்கு காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ,
அவ உடஞ்சு போயிடுவாம்மா. சொன்னா கேளு. இனிமே இந்த கதைய இத்தோட நிறுத்திக்கோ.